எப்பவுமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் ஒன்று நடக்கும், எதிரே பார்க்க முடியாது. அந்த டயத்தில் நம்ம அந்த வச்சு தான், அந்த சூழ்நிலை வச்சு தான் நம்ம ஹேண்ட்லே பண்ணுவோம். இது குக்கிங்கும் உண்டு, இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் நடக்கிற சூழ்நிலையும் உண்டு. நம்ம ஷூட்டிங் இந்த கிச்சன் எங்கே இருக்குது? மொட்டை மாடியில் இருக்குது. பக்கத்து வீட்டில் போர் போடுறாங்களா, எல்லாம் செட்டப் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஹோல் டே 2 நாளைக்கு வேலை நடக்கும், அதனால் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் எவ்வளோ நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 20 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. லைட்டிங் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், கடைன்னு எல்லாம் வேலை எடுக்கிட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் வேறு ஒன்று தான் பிளான் பண்ணினேன், ஆனால் டக்குன்னு முடிக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், ஃப்ரிட்ஜில் தயிர் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அதை வச்சு ஒரு மோர் குழம்பு தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு அத்தன்டிக்காக ப்ராப்பராக ஒரு மோர் குழம்பு எப்படி பண்ணுறோன்றதை நான் வீடியோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இது வந்து மோர் குழம்பு எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 6-7 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி ரெசிபி. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன சூப்பராக மஞ்சள் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மஞ்சள் கலருக்கு நான் எதுவுமே பண்ணலைங்க, நல்ல பியோர் மஞ்சப்பொடி போட்டேன். எஸ்ஆர் மஞ்சப்பொடியை தான் நான் இதில் சேர்த்தேன். இது ஏன்னா 100% நேச்சுரல், ப்ரிசர்வேட்டிவ்காக ரொம்ப நாள் வரணும் அப்படின்லாம் இது சேர்த்து பண்ணுறதில்ல. இது மஞ்சப்பொடி மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட 26 ப்ராடக்ட் இருக்குது. இந்த 26 ப்ராடக்ட்டுமே 100% நேச்சுரல் அண்ட் பியோர், நோ அடல்ட்ரேஷன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இது எந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இதை செஞ்சு கொடுக்குறோம். ஸோ அவ்வளோ ப்யூராக பியூட்டிஃபுல்லாக இது இருக்கும். இதோ கீழே வருதில்ல, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கேட்லாக் லிங்க்கு, ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது, இந்த ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் இஞ்சியும், 3 பச்சை மிளகாவையும் நான் நறுக்கிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ வெட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். ஓகே, இது போட்டோடனே இது வதங்கிடுச்சு. எப்படின்னா நல்ல ஒரு இஞ்சி வந்து ஒரு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னு பாப்பப் ஆகி அப்படியே வெளில வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வரணும், வந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இஞ்சி நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா? பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி எடுத்துருங்க. இதில் 1/4 முறி தேங்காவை திருகி வச்சதை நான் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் ஜீரகமும் நான் சேர்த்துக்கிறேன். வதக்கி வச்சுருந்த இஞ்சி பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் கடலை மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி அரைச்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். இந்த சட்னி அரைப்போம்ல, அந்த பதத்தில் நம்ம இதை அரைச்சிட்டா போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப ஈஸியான இன்னொரு வேலை. அது என்னென்னா, நான் தயிர் வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு 2 டம்ளர் தயிர் நான் எடுத்துக்கிறேன். கெட்டி தயிராக இருக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி கெட்டி தயிரை நான் 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். 1.5 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். ஸோ இந்த கொதிக்கிற கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், அரைச்சி வச்சுருந்தேன்ல அந்த தேங்காவை, அதை நான் சேர்த்துக்கிறேன். தயிரில் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியையும் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு, பாயிலிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுச்சு. இந்த டைத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இதை அப்படியே போட்டுடலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு கொதி விடுறேன் அப்படின்னு போட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் பாயிலிங் அப்படியே லேசாக வர ஆரம்பிக்கும். அந்த டைத்தில் அது கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து ஆஃப் பண்ணணும். இல்லைனா இது ஈஸியஸ்ட் வே. ஏன்னா தண்ணி நல்ல ஹீட்டாக இருக்குது. இப்போ மோர் குழம்பும் நல்ல ஹீட்டில் வந்திருக்கும். அதே சேம் டைம் ஓவர் ஹீட்டாகவும் இருக்காது. அதனால தெரிஞ்சும் போகாது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ஸோ இந்த மோர் குழம்பு இது அப்படியே ரெடி. உங்களுக்கு உடனே டவுட் வரலாம், நான் வந்து இதில் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணுறேன், இல்லைனா பூசணிக்காய் போட்டு தடியங்காய் மோர் குழம்பு பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லைனா சவுச்சவ் போட்டு பண்ணலாம் அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். தண்ணி ஊற்றணும் இல்லையா? அந்த தண்ணி போட்டுட்டு அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும், உங்களுக்கு எந்த தடியங்காவோ இல்லை சவுச்சவோ, தடியங்கான்னு சொல்கிறது இந்த வெள்ளை பூசணியை, இது எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்கள் அதை போட்டு ஒரு 2 கொதி விட்டிங்கன்னா அதில் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் சேம் தான். இதில் நான் வெண்டைக்காய் போடணுன்னா இதை பண்ணி இப்படி வச்சுட்டு வெண்டைக்காயை தனியாக வதக்கி போட்டுருங்க. எந்த வடை உங்களுக்கு வேணும்னாலும் வடை பண்ணி போட்டோம்னா, மசால் வடையோ மெது வடையோ அதையும் நீங்கள் தனியாக பொரித்து கடைசியில் இந்த டைட்டில் போட்டுக்கலாம். அது இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக என்னது, தாளிப்பு போட்டுக்கலாம். இது தனியாக இப்படி எடுத்து வச்சுட்டு
1 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் காயிற கேப்பில் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயத்தை நான் நறுக்கிக்கிறேன். நம்ம இந்த வெங்காயம் வெட்டுற கேப்பில் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். வைக்கும்போது 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். ஸோ சூப்பரான மோர் குழம்பு ரெடி. பிடிச்சிருக்குல்ல? அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர்.